ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மல்டி இன்ஃபோ தமிழ். வெற்றிலையை பற்றி தெரிந்து கொள்வோமா? வெற்றிலை கொடியில் வளர்கிறது. இதன் நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. இது சுப நிகழ்வுகள், பண்டிகைகள் மற்றும் விருந்தோம்பலில் பயன்படுத்தப்படுவது நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. ஆனால் வெற்றிலையில் அதிகமான மருத்துவ பயன்கள் உள்ளது. இதில் மனித உடலுக்கு தேவையான விட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது. வெற்றிலையின் இலை, காம்பு, வேர் ஆகியவை மருத்துவ குணம் நிறைந்தது. பாரம்பரிய மருத்துவத்தில் வெற்றிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சித்த மருத்துவத்தில் சுவாச பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்ய வெற்றிலை சாறு பயன்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் வெற்றிலை தாம்பூலவல்லி என்று அழைக்கப்படுகிறது. இது இருமல் மற்றும் சளியை சரி செய்ய பயன்படுகிறது. யுனானி மருத்துவத்தில் வெற்றிலை சாறு வலி நிவாரணியாகவும் தலைவலி, மூட்டுவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுகிறது. திருமணம் மற்றும் மற்ற பண்டிகைகளில் வெற்றிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இறை வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து இறைவனுக்கு நிவேதனம் செய்வது ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பாகும். விருந்தோம்பலில் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு ஆகியவற்றை சேர்த்து வழங்குவது நம் விருந்தோம்பலின் ஒரு அடையாளமாகும். இது உறவை வலிமைப்படுத்துகிறது. இப்போ நம்ம வெற்றிலையின் வகைகளை பார்ப்போமா? தமிழ்நாட்டில் பல வகையான வெற்றிலைகள் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றில் சில: கம்மறு வெற்றிலை. இது கருப்பு நிறமாக இருக்கும். அதிக காரத்தன்மை கொண்டது. இது அதிக மருத்துவ குணம் நிறைந்தது. கற்பூர வெற்றிலை. இது கற்பூர மணம் கொண்டது. இது சுப நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுகிறது. சாதாரண வெற்றிலை. இது மிதமான நறுமணமும் மிதமான காரமும் கொண்டது. இது செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுகிறது. வெற்றிலை நம் பண்பாட்டிற்கும் பயன்படுகிறது. மருத்துவ குணமும் கொண்டது. இதை சரியான முறையில் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்ன டாபிக்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.